ஸோ யூனிட் 4ல் நெக்ஸ்ட் டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கைனட்டிக் எனர்ஜி. நம்ம வந்து அந்த மேக்ஸ்வெல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மாலிகுலர் வெலாசிட்டிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த PV is equal to 1/3 mnc² அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் பார்த்தோம் இல்லைங்களா. PV is equal to 1/3 mnc². ஸோ இதை வந்து 1/2 மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணுவோம். ½ mc² வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி அப்படின்னு ஈக்குவேட் பண்ணி பார்க்கும்போது PV is equal to என்ன ஈக்குவேஷன் வரும்னா 2/3 into எனர்ஜி அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் வரும். ஸோ எனர்ஜி அப்படின்னு வரும்போது 3/2 into PV அப்படின்னு நம்ம இந்த ஈக்குவேஷனை மாற்றி எழுதலாம். அப்படி எழுதும்போது எனர்ஜி is equal to 3/2 PV. ஸோ ஃபார் 1 mole ஆஃப் ஐடியல் கேஸ் PVக்கு பதிலாக NRTன்னு போடலாம். 1 mole அப்படின்னும் போது PVக்கு பதிலாக RT அப்படின்னு எழுதலாம். ஸோ 3/2 into RT. ஸோ E is equal to 3/2 RT. இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னா ஒரு கேஸுக்கான ஆவரேஜ் எனர்ஜியை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எந்த கேஸ் வேணால் கொடுக்கட்டும். ஃபார் ஹைட்ரஜன் கேஸ் கால்குலேட் தி எனர்ஜி, இல்லை ஆவரேஜ் டிரான்ஸ்லேஷனல் கைனட்டிக் எனர்ஜி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. எந்த எனர்ஜின்னு சொன்னாலுமே அதனோட டெம்பரேச்சர் வந்து அரௌண்ட் 25 டிகிரி செல்சியஸில் ஆக்சிஜனோட கைனட்டிக் எனர்ஜியை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க பர் மோலுக்குனா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஏன்னா 1 மோலுக்கான ஈக்குவேஷன் இந்த ஈக்குவேஷன். ஸோ இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுறதா இருந்தால் என்ன பண்ணலாம்? E is equal to 3/2 into எனர்ஜி வந்து ஜூல்ஸில் சொல்லும்போது ஆரோட வேல்யூ 8.314 சப்ஸ்டிட் பண்ணலாம். 25 டிகிரி செல்சியஸ் அப்படின்னும் போது 298 கெல்வின். ஸோ சப்ஸ்டிட் பண்ண அரௌண்ட் வந்து இது வந்து 1.5 8.314 into 298. ஸோ இதை சப்ஸ்டிட் பண்ணி நமக்கு என்ன அரௌண்டு ஐ திங்க் ஒரு டெஸ்ட்டில் கூட ஒரு கொஷின் கேட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். இதே ஃபார்மேட் ஆஃப் கொஷின் வந்து ஒன்று வரும். நீங்கள் கால்குலேட் எனர்ஜி அப்படின்னு கொடுத்து டெம்பரேச்சர் கொடுத்தாலே கேஸுக்கு இந்த ஈக்குவேஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இது அரௌண்ட் ஒரு சம் ரேஞ்சஸில் வரும். கைண்ட்லி செக் வித் தி கால்குலேட்டர். ஓகே, ஸோ இதே கொஸ்டினை வேறு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதே ஈக்குவேஷனை வேறு மாதிரியும் நாம் மாற்றி எழுத முடியும். Calculate the energy for 1 molecule அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. 1 மோல்னு கேட்டால் இந்த ஈக்குவேஷன். 1 molecule அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இது அவகேட்ரா நம்பரால் இந்த ஈக்குவேஷனை டிவைட் பண்ணோம். ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 3/2 RTக்கு பதிலாக 3/2 R. Just a minute. ஸோ இதே ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதுவால் டிவைட் பண்ண போகிறோம். அதாவது நம்ம E is equal to 3/2 into R into T. This is for 1 mole. இதே ஈக்குவேஷனை 1 மாலிகுல் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அவகேட்ரா நம்பரால் டிவைட் பண்ண போகிறோம். RT divided by NA அவகேட்ரா நம்பர். ஸோ அவகேட்ரா நம்பரால் டிவைட் பண்ண போகிறோம் அப்படின்னா R/NAன்றது which is nothing but 8.314 divided by 6.023 into 10^23 வரும். இந்த R/NAக்கு பதிலாக நம்ம யூஸ்வலாக என்ன எழுதலாம் அப்படின்னா R/NA is equal to Boltzmann constant small k அப்படின்னு எழுதலாம். இதோட அந்த 8.314 divided by 6.023 அதெல்லாம் வந்து நம்ம போட்டோன்னு வச்சுக்கோங்க. என்ன வரும்னா 1.38 into 10^-23 அப்படின்னு வரும். ஜூல் பர் கெல்வின் பர் மோல், மோலுக்கு மோல் கேன்சல் ஆகிடும். ஸோ ஜூல் பர் கெல்வின் அப்படின்ற மாதிரி வரும். இதுதான் வந்து போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்டோட வேல்யூ. மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஈக்குவேஷனே வந்து நம்ம இப்போ எப்படி எழுதலாம் அப்படின்னா 1 மாலிகுல் அப்படின்னு வர்றதுனால E is equal to 3/2 into small k into T. So where k value is Maxwell Boltzmann constant அப்படின்னு சொல்லலாம். அதோட வேல்யூ நான் சொல்லிட்டேன். ஸோ இப்போ calculate the average translational kinetic energy of 1 molecule of oxygen at 25 degree Celsius அப்படின்னு கேட்டாங்கன்னா இதே ஈக்குவேஷனை E is equal to 3/2 into இங்கே வந்து என்ன எழுத போகிறீங்கன்னா 1.38 into 10^-23 into temperature வந்து 298 Kelvin. ஸோ இந்த மாதிரி 2 different format of questions வந்து நாம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் with respect to
கைனடிக் எனர்ஜி ஆர் எனர்ஜி கால்குலேஷன். நான் வச்சுக்கோங்க, இந்த ஈக்குவேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டைரெக்டாக ஈக்குவேஷனையும் கேட்கலாம், சிம்பிள் ப்ராப்ளம்ஸும் கேட்கலாம். ஸோ அடுத்து இந்த கைனடிக் எனர்ஜியை பேஸ் பண்ணி மேக்ஸ்வெல் டிஸ்ட்ரிபியூஷன் அதை வந்து நாம் படிக்க போகிறோம். அதில் வந்து ஒரே ஒரு ஈக்குவேஷன் வருது, அந்த ஈக்குவேஷனுடைய டெரிவேஷன் நமக்கு தேவையில்லை. அந்த ஈக்குவேஷன் பற்றி ஜஸ்ட் ஒரு ரிமெம்பரன்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ மேக்ஸ்வெல் என்ன பண்ணுறாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கேஸ் சிஸ்டம், ஒரு சிஸ்டமில் ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் கேஸ் எடுக்குமோ அதில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் மாலிகூல்ஸ் டிஃப்ரெண்ட் வெலாசிட்டிஸில் இருக்கும். ஸோ அதை பொறுத்து தான் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மாலிகுலர் வெலாசிட்டிஸ்னு கொடுத்துருப்பாரு. ஸோ டிஃப்ரெண்ட் வெலாசிட்டிஸில் இருக்குமோ அதோட கைனடிக் எனர்ஜியும் வேரி ஆகும் இல்லைங்களா, அதுக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாரு, which is nothing but PC into DC is equal to, இந்த ஈக்குவேஷன் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சு, D of n epsilon with respect to divided by n is equal to 2 into epsilon E. Epsilon E is nothing but in this case it is kinetic energy divided by square root of pi kt power 3 by 2 is into exponential minus epsilon divided by small k into t into d epsilon. இதில் 1 மார்க்காக கேட்கணும்னா, டைரெக்டாக கொஷின் கேட்கணும்னா மேக்ஸ்வெல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மாலிகுலர் கைனடிக் எனர்ஜிக்கான ஈக்குவேஷன் இந்த மாதிரி கேட்கலாம். கேட்டால் இந்த ஈக்குவேஷன் எழுதலாம். இதில் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போனன்ஷியல் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தனியாக 1 மார்க்காக கூட கேட்பாங்க. எக்ஸ்போனன்ஷியல் ஃபேக்டர் இன் மேக்ஸ்வெல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மாலிகுலர் கைனடிக் எனர்ஜி. மேக்ஸ்வெல்னு வந்துட்டாலே எக்ஸ்போனன்ஷியல் ஃபேக்டர்னு கேட்டாலே இதுதான் வேல்யூ. இதை வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்மெட்டில் எழுதலாம். ஏன்னா எப்சலான் அப்படின்றது கைனடிக் எனர்ஜின்னு சொன்னேன். கைனடிக் எனர்ஜி அப்படின்னும் போது இதை எப்படி எழுதலாம், ஆஃப் எம்சி ஸ்கொயர் இல்லை ஆஃப் எம்வி ஸ்கொயர்னு எழுதலாம் இல்லையா. ஸோ இதை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மைனஸ் 1/2 ஆஃப்ன்றதை மைனஸ் 1/2ன்னு எழுதுறோம். இதை மட்டும் நான் தனியாக எடுத்து எழுதுறேன் பாருங்க. எக்ஸ்போனன்ஷியல் ஃபேக்டரோட டிஃப்ரெண்ட் ஃபார்மெட்ஸ். எப்சலானுக்கு பதிலாக மைனஸ் 1/2 எம்சி ஸ்கொயர். ஸோ மைனஸ் 1/2ன்னு போட்டுட்டேன். எம்சி ஸ்கொயர் இன்ட்டு ஸ்மால் இன்ட்டு கேடி டி எப்சலான் இல்லை டிஇ அப்படின்னு எழுதிடலாம். ஸோ இதுதான் வந்து எக்ஸ்போனன்ஷியல் ஃபேக்டர். ஸோ இது வந்து மெயினாக எக்ஸ்போனன்ஷியலுக்குள்ளே வர வேண்டிய ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் அகெயின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஸ்மால் எம்மை கேபிட்டல் எம்மாக டிவைட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், இந்த கேக்கு பதிலாக நம்ம என்னென்ன எழுதலாம் பாருங்கள். ஸ்மால் கே இப்போ தான் சொன்ன கே, ஸ்மால் கே இஸ் ஆர் பை என்ஏ அப்படின்னு எழுதலாமா. அப்படின்னா இந்த ஈக்குவேஷனை மாற்றி எழுதும் போது எக்ஸ்போனன்ஷியலில் மைனஸ் எம் சி ஸ்கொயர் டிவைட் பை 2ல் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் டி என்ஏ வந்து மேலே எடுத்துகிட்டு போயிடுறேன் இன்ட்டு டிஇ இல்லை டி எப்சலான். இந்த ஈக்குவேஷன் திரும்ப என்ன பண்ணலாம், இந்த எம் இன்ட்டு என்ஏ அப்படின்னா அதனுடைய மாஸ் இன்ட்டு அவகேட்ரா நம்பர். மாஸ் இன்ட்டு அவகேட்ரா நம்பரால் மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன வரும், அதனுடைய மோலார் மாஸ் வரும். ஸோ கேபிட்டல் எம் சி ஸ்கொயர் டிவைட் பை 2RT இன்ட்டு டி. ஸோ இதுவும் எக்ஸ்போனன்ஷியல் ஃபேக்டர் தான், இதுவும் எக்ஸ்போனன்ஷியல் ஃபேக்டர் தான், இதுவும் டிஃப்ரெண்ட் ஃபார்மெட் ஆஃப் எக்ஸ்போனன்ஷியல் ஃபேக்டர். இது மேக்ஸ்வெல் டிஸ்ட்ரிபியூஷன் வித் ரெஸ்பெக்ட் டு கைனடிக் எனர்ஜி. ஸோ இந்த ஈக்குவேஷனை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். எக்ஸ்போனன்ஷியல் ஃபேக்டர் டைரக்ட் கொஷின். ஸோ இந்த எக்ஸ்போனன்ஷியல் ஃபேக்டர்லேருந்து நம்ம ஒன் மோர் திங்கும் கண்டுபிடிக்கலாம். டெம்பரேச்சருக்கு வந்து இந்த எனர்ஜி அப்படின்றது டெம்பரேச்சருக்கு, அதாவது எக்ஸ்போனன்ஷியல் ஃபேக்டரில் என்ன வருது பாருங்கள், எக்ஸ்போனன்ஷியலில் மைனஸ், எக்ஸ்போனன்ஷியலாக நத்திங் பட் இ பவர் மைனஸ் வருது, வேறு ஒன்றும் இல்லை. எப்சலான் பை கே இன்ட்டு டி. ஸோ இந்த சைடு வந்து பிசி இன்ட்டு டிசி, அதாவது டி என் எப்சலான் டிவைட் பை என் respect to number of molecules with respect to number of molecules with the kinetic energy is, இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா எப்சலான் மேலே இருக்குது, இங்கே டெம்பரேச்சர் கீழே இருக்குது, மைனஸ் இருக்குது. தட் மீன்ஸ் இந்த எப்சலான் வேல்யூ கைனட்டிக் எனர்ஜியும் டெம்பரேச்சரும் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ஆனால் ஆக்சுவலாக ஈக்குவேஷனில் கீழே தான் இருக்குது, டிவிஷனில் தான் இருக்குது, ஆனால் முன்னாடி மைனஸ் இருக்குது இல்லையா. அதனால் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது ஜென்ரல் ஃபார்மட் வந்து கைனட்டிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். இது டிக்ரீஸ் ஆச்சுன்னா கைனட்டிக் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ மாலிகுலர் வெலாசிட்டியில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, என்னென்ன டைப்ஸை பற்றி ஒரு மேக்ஸ்வெல் டிஸ்ட்ரிபியூஷன் டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ வி ஹாவ் 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மாலிகுலர் வெலாசிட்டி. அதில் ஃபர்ஸ்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டின்னு சொல்லுவாங்க. அதனுடைய சிம்பிள் வந்து சிபி அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டி அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மக்கள் எதை செய்கிறாங்க அப்படின்றது தான், ஊரோட ஒத்து வாழற கணக்கு தான். மேக்ஸிமம் மக்கள் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான். ஒரு கேஸ்ன்னு எடுத்திங்கன்னா அதில் ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா அந்த 100 பேரில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் என்ன வெலாசிட்டியை ப்ரொசஸ் பண்ணுறாங்க, அதுதான் வந்து மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இதனுடைய சிம்பிள் வந்து யூஸ்வலாக இப்படி யூஸ் பண்ணுவோம். சீன் போட்டு இந்த மாடுலஸ் மாதிரி அந்த ஸ்கொயர் கிரேட்டர் தென் லெஸ் தென் சிம்பிள்குள்ளே வச்சுருப்போம். ஸோ அரௌண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஆவரேஜ் வெலாசிட்டிக்கான ஜென்ரல் ஃபார்மட் ஆஃப் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. இப்போது ஒரு கேஸியஸ் சிஸ்டம் எடுத்துக்கிறோன்னா அதில் ஒவ்வொரு மாலிகுல்ஸ்க்கும் ஒவ்வொரு எனர்ஜி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த மாலிகுல்ஸோட எனர்ஜியை ஆட் பண்ணுறோம். ஸோ நம்ம சப்ஜெக்ட் ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவோம், டோட்டல் நம்பர் ஆஃப் சப்ஜெக்டில் எடுத்து எல்லா மார்க்ஸையும் கூட்டி டிவைட் பை டோட்டல் மார்க்ஸால் டிவைட் பண்ணுவோம் இல்லைங்களா. அந்த மாதிரி அதனுடைய எனர்ஜிஸ் மொத்தத்தையும் ஆட் பண்ணி சிஎன் வரைக்கும் ஆட் பண்ணி டோட்டல் நம்பரால் டிவைட் பண்ணால் தட் இஸ் ஆவரேஜ் வெலாசிட்டி. இதுக்கு அனதர் ஃபார்மட் ஆஃப் ஈக்குவேஷன், இன்னொரு ஃபார்மட் எப்படி எழுதலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது C1 அப்படின்றது வெலாசிட்டி ஆஃப் மாலிகுல் 1 அப்படி எடுக்காம N1 நம்பர் ஆஃப் மாலிகுல் C1 வெலாசிட்டியில், ஒரு 10 பேர் வந்து C1 வெலாசிட்டியில் இருக்காங்க, ஒரு 20 பேர் வந்து C2 வெலாசிட்டியில் இருக்கிறாங்க, ஒரு 25 பேர் வந்து C3 வெலாசிட்டியில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு எப்படி ஆவரேஜ் வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும்னா N1 into C1 plus N2 into C2 plus N3 into C3 plus எட்ஸெட்ரான்னு போட்டு அகைன் டிவைடட் பை டோட்டல் நம்பர். டோட்டல் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கலாம், N1 plus N2 plus N3 plus எட்ஸெட்ரா. ஸோ இந்த ரெண்டு ஃபார்மட் ஆஃப் ஈக்குவேஷனும் ஆவரேஜ் வெலாசிட்டியோட ஈக்குவேஷன் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மெமரைஸ்டு கண்டென்ட் தான் இது. அதுக்கு வந்து ரூட் மீன் ஸ்கொயர் வெலாசிட்டி அப்படின்னு தேர்ட் டைப் ஒன்று சொல்கிறாரு, RMS அப்படின்னு சொல்லுவோம். ரூட் மீன் ஸ்கொயர் வெலாசிட்டினா ஒன்றும் இல்லை, ஆவரேஜ் வெலாசிட்டி பார்த்தோம் இல்லைங்களா, இதுக்கு சிம்பிள் வந்து இந்த C ஸ்கொயர் அப்படின்னு எழுதுவோம். ஆவரேஜ் வெலாசிட்டியில் என்ன பார்த்தோமோ அதை ஸ்கொயர் பண்ணி ரூட் எடுக்கிறோம். இங்கே C1 plus C2 plus C3 போட்டோம்ல, C1 ஸ்கொயர் plus C2 ஸ்கொயர் plus C3 ஸ்கொயர் plus எக்ஸெட்ரா Cn ஸ்கொயர் டிவைடட் பை n போட்டு எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரூட் எடுத்திங்கன்னா அதுதான் வந்து RMS, ரூட் மீன் ஸ்கொயர் வெலாசிட்டி. ஸோ இந்த ஃபார்மேட் RMSல எழுதணும்னா எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா N1 C1 ஸ்கொயர் ப்ளஸ் N2 C2 ஸ்கொயர். இந்த நம்பரை வந்து ஸ்கொயர் பண்ணக்கூடாதுன்னா வச்சுக்கோங்க, ஏன்னா இங்கேயும் n ஸ்கொயர் பண்ணல இல்லையா. அதே மாதிரி N3 C3 ஸ்கொயர் plus etc divided by N1 plus N2 plus N3 plus etc. இதுக்கு என்ன பண்ணணும், நம்ம இப்போ ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸோ அதுக்கு தான் மீனிங் வந்து என்னன்னா ரூட் மீன் ஸ்கொயர் வெலாசிட்டி. ஸோ இதனுடைய ஜென்ரல் ஃபார்மட் ஆஃப் ஈக்குவேஷன் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இந்த ஃபார்மட்டை எடுத்துகிட்டு போய் அந்த நம்ம கைனடிக் எனர்ஜி ரிலேட்டடாக ஈக்குவேஷன் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த ஈக்குவேஷனில் பார்க்கும்போது ஃபைனல் அவுட்புட் நமக்கு என்ன கிடைக்கும், சிபி ஆவரேஜ் வெலாசிட்டி ரூட் மீன் ஸ்கொயர் வெலாசிட்டி C ஸ்கொயர் 1/2 அப்படின்னு போடும். ஸோ இது வந்து மெமரைஸ்டு கண்டென்ட், டைரக்ட் கொஷின் இதில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதுக்கு ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 2kT டிவைடட் பை m ஸ்மால் m. அகைன் கேக்கு வந்து நம்ம என்னென்ன எழுதலாம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2kT பை m. கேக்கு வந்து அகைன் நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா k is equal to r/na அப்படின்னு போடும்போது இது வந்து இந்த ஈக்குவேஷன் என்னவா மாறினா 2RT டிவைட் பை m இன்ட்டு கேபிட்டல் M வரும், m இன்ட்டு NA வரும். ஸோ கேபிட்டல் Mன்னு மாற்றிக்கலாம், மோலார் மாஸ். ஸோ இந்த ஈக்குவேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 டிவைட் பை πm. இதை திரும்ப இதே ஃபார்மெட்டில் எழுதணும் அப்படின்னா 8RT டிவைட் பை பை கேபிட்டல் M அப்படின்னு எழுதலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 3kT டிவைட் பை வெறும் ஸ்மால் m. இந்த ஈக்குவேஷன் அகைன் திரும்ப இந்த ஃபார்மெட்டில் எழுதணும் அப்படின்னா 3RT டிவைட் பை கேபிட்டல் M. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் இதுக்கான நம்ம அந்த ½ mv ஸ்கொயரில் போட்டு நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபைனல் ஈக்குவேஷன் இதுதான். இதில் இருந்து யார் இதில் அதிகமாக இருப்பாங்க, யார் கம்மியாக, இதை வந்து இந்த ஆர்டர் டிக்ரீசிங் ஆர்டரோ இன்க்ரீசிங் ஆர்டரோ எழுதணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும், இது பையம்மால் டிவைட் பண்ணுறோம், இது எதாலும் டிவைட் பண்ணும். ஸோ இதை கம்பேர் பண்ண சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா ரூட் மீன் ஸ்கொயர்லாம் இந்த மூணுத்துலேயும் அதிகமாக இருக்கும் வேல்யூ. ஸோ ரூட் மீன் ஸ்கொயர் வேல்யூ தான் வந்து அதிகமாக இருக்கும். அடுத்து யார் இருப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சிபி, சாரி இவர் வருவார், ஏன்னா 8ஆல் மல்டிபிள் பண்ணி 3.14ஆல் இந்த பையால் டிவைட் பண்ணுறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஆர்டரில்
யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் வெலாசிட்டி. அடுத்து யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டி சிபி. ஸோ டிக்ரீசிங் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா ஆர்எம்எஸ் வெலாசிட்டி அதிகமாக இருக்கும், ஆவரேஜ் வெலாசிட்டி அதோட கம்மியாக இருக்கும், மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டி வந்து அதோட கம்மியாக இருக்கும். இந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க, டைரக்ட் கொஸ்டினில் கேட்போம். ஸோ இவங்களுக்கும் இருக்கிற ரேஷியோ, இவர் தான் அதிகமாக இருக்காரு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இவரை எடுத்து இவரை டிவைட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது c² 1/2 டிவைட் பை சி அப்படின்னு போட்டிங்கன்னா அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1/0.92 வரும். 1:0.92 அப்படின்னு போடலாம். அதே மாதிரி இந்த c² எடுத்து மோஸ்ட் ப்ராபபிளாக டிவைட் பண்ணிங்கன்னா 1/0.82 வரும், which we can write it as 1:0.82. ஸோ இவங்க எல்லாத்தையும் ரேஷியோவாக எழுதணும் அப்படின்னா இதுவும் மெமரைசிங் கண்டென்ட் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஒன்றும் இல்லை, இதெல்லாம் டிவைட் பண்ணால் இந்த வேல்யூஸ் வரும். c² 1/2 இங்கே 1/2 வரும், ரூட் மீன் ஸ்கொயர் இஸ் டு ஆவரேஜ் வெலாசிட்டி இஸ் டு மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டி. இவங்களுடைய ரேஷியோ என்ன வரும்னா 1:0.92 0.82. ஸோ இது ரெண்டும் கேட்டால் 1:0.82, இது ரெண்டும் கேட்டால் 1:0.92. இதுவும் ஒரு டைரக்ட் கொஸ்டின், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஃபார்மேட்டை வச்சு நம்ம எது அதிகம் கம்மின்னு சொன்னோம் இல்லைங்களா, அதுக்கு ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் இருக்குது. என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு ஒரு கிராஃபில் we are taking velocity in the x-axis, y-axisல வந்து number of molecules. ஸோ நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸை y-axisல எடுத்துக்கிறோம். ஸோ இப்படி வந்து நம்ம வரையும் போது நமக்கு கிராஃப் காமனாக எப்படி வரும்னா இப்படி போயிட்டு மேக்ஸிமம் லெவலில் போயிட்டு இப்படி வரும். ஸோ இங்கே மேக்ஸிமம் இடிக்குது இல்லைங்களா, மேக்ஸு, அந்த வேல்யூ தான் என்னன்னு சொல்லுவோம்னா மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம், சிபி. ஏன்னா அதுதான் வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மாலிகுல் பொசஸ் பண்ணுற வெலாசிட்டி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் இந்த ரேஞ்சில் நீங்கள் மெஷர் பண்ணிங்க, மேக்ஸிமம்க்கு அடுத்து வரக்கூடிய இந்த ரேஞ்சஸில் வரக்கூடிய அந்த வெலாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து இந்த பக்கத்தில் கொஞ்சம் அரௌண்ட் இந்த ரேஞ்சில் வரக்கூடிய இந்த வெலாசிட்டிக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரூட் மீன் ஸ்கொயர் வெலாசிட்டி. நீங்கள் மேக்னிடியூட்டில் பாருங்கள் சிபி தான் கம்மியாக இருக்குது, அடுத்தடுத்து ஆவரேஜ் வெலாசிட்டி அதிகமாகுது. நம்ம அடுத்து லாஸ்ட்டாக வந்து ரூட் மீன் ஸ்கொயர் வெலாசிட்டி தான் இருக்கிறதுலையே ஆர்எம்எஸ் வேல்யூ அதிகமாக இருக்குது. நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் ப்ரோசஸில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டி அதிகம், ஆவரேஜ் வெலாசிட்டி அதோட கம்மி. நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் அந்த ஆர்டர் வேணும் அப்படின்னா நான் எழுதின ஆர்டருக்கு அப்படியே ரிவர்ஸ் ஆர்டர். ஏன்னா மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டி தான் அதிக மாலிகுல்ஸை ப்ரோசஸ் பண்ணும். அதே மாதிரி ஆவரேஜ் வெலாசிட்டிஸ் அதோட கம்மியான நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸில் இருக்கும். ரூட் மீன் ஸ்கொயர் வெலாசிட்டி இருக்கிறதுலே வேல்யூ அதிகம், ரூட் மீன் ஸ்கொயர் வெலாசிட்டியோட வேல்யூ அதிகம். பட் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸை பொறுத்து பார்த்தீங்கன்னா ரூட் மீன் ஸ்கொயர் வெலாசிட்டி இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் குறைவாக தான் இருக்கும். ஸோ இந்த கிராஃப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, பார்த்து வச்சுக்கோங்க.